குற்றப்பரம்பரை பாகம் 7. வெளிச்சமும் இருட்டும் முயங்கி பிணைய மேற்கே சாய்ந்த நிலா குளிர் நீராய் இறங்கிக் கொண்டிருந்தது. கண்ணுக்கெட்டிய தூரம் பச்சை காட்டில் ரகசியமாய் கூடாரமிட்டிருந்த இரவு நேர உல்லாச விடுதி மயங்கி தள்ளாடியது. அடிவயிற்றில் பல்வொன்றும் முரட்டு ஈக்களை உதைப்பதாய் நினைத்து கால் உதறும் குதிரைகள் விடுதிக்கு வெளியே தலைதொங்க நின்றன. உள்ளே மண்டும் புகை திரை சீலைகள் ஆடி விலகும் இடைவெளியில் நுழைந்து மெல்ல வெளியேறி கொண்டிருந்தது. மூக்கிலும் காது அடல்களிலும் முழங்கை வரையிலும் வண்ண வண்ண வளையல்களை அணிந்திருந்த லம்பாடி கிழவி மதுபானங்கள் பரிமாறும் இளம் பெண்களை ஓயவிடாமல் ஏவி கொண்டிருந்தாள். குவளைகளை குறைய விடாமல் நிரப்பி திரியும் அழகிகள் எல்லாம் மலை தேசத்துக்காரிகள். வட்டத்தொப்பி அணிந்த வெள்ளை அதிகாரிகள் விரும்பிய இடங்களில் தொட்டு அழகிகளை சீண்டினார்கள். எங்கே தொட்டு சீண்டினாலும் பதிலுக்கு புன்னகைத்து குலைந்தார்கள் அழகிகள். குலைய குலைய வெள்ளிக்காசுகள் சிதறின. மண் கலயங்களில் பணங்களும் புளித்த ஒயினும் நிரப்பி வழிந்தன. துண்டு துப்பிய மாமிச துண்டுகளும் எலும்புகளும் மேஜைகளில் சிதறி கிடந்தன. விடுதிக்கு பின்புறம் சின்ன சின்ன கூடாரங்களில் சிரிப்பு கும்மாளமுமாய் இருந்தது. அணையா விளக்குகளின் வெளிச்சத்திலேயே கேளிக்கைகள் நீண்டன. வெள்ளை அதிகாரிகளின் மனக்கோணாமல் உபசரிப்பதில் கிழவி கைதேர்ந்தவள். போதை ஏறி போன எவனாவது சுருக்கம் விழுந்த தன் கன்னங்களை கிள்ளினாலும் ஒத்துழைப்பாள். விடுதியின் எல்லா திரைகளையும் விலக்கியே வைத்திருந்தாள். விலக்கவே முடியாத ஒரு திரைக்குள் கிழவியின் மகள் இருந்தாள். பெண்ணுக்கு பெண்ணே ஆசைப்படும் பேரழகி. அவள் மட்டும் தீட்டுப்பட சம்மதித்தால் கொட்டி கொடுக்க வெள்ளை கோமான்கள் வரிசையில் நிற்பார்கள். மகளை வற்புறுத்த கிழவிக்கு மனசில்லை. யார் கண்ணிலும் காட்டாமல் திரை சீலைகளை மூடி வைத்திருந்தாள். விடுதிக்கு வரும் வெள்ளை அதிகாரிகள் போதை தலைக்கேறியும் பந்தயம் கட்ட ஆரம்பித்து விடுவார்கள். கிழவியின் மகளை யார் கவர்வது? நம்மில் சிறந்த அழகான வீரனா, பாட்டுக்காரனா, ஆட்டக்காரனா, பெரும் குடிகாரனா? இரவு முழுக்க பந்தயம் களை கட்டும். திரை மட்டும் விலகாது. எல்லோரும் தோற்று விடிந்ததும் குதிரை ஏறி போய்விடுவார்கள். இன்றும் பந்தய மும்முரத்தில் இருந்தார்கள். பாட வந்த ஒரு வெள்ளைக்காரன் போதையில் ஆட கிளம்பி விட்டான். மேஜைகளை தட்டி எல்லோரும் சிரித்ததில் மது கலயங்கள் உருண்டன. கிழவி ஓரமாய் சிரித்து கொண்டாள். ஒரு வெள்ளை அதிகாரி எழுந்தான். கையில் நீண்ட ஈட்டி இருந்தது. எல்லோருக்கும் கேட்கும்படி உரக்கச் சொன்னான். விடுதியின் தலைவாசலை மறைத்து காற்றில் ஆடிக்கொண்டிருக்கும் திரைச்சீலையை உரசாமல் ஓரத்து இடைவெளி வழியே இந்த ஈட்டியை எரிய வேண்டும். யாரால் முடியும்? எல்லோரும் திகைத்தார்கள். திரைச்சீலை முன்னும் பின்னும் ஆடிக்கொண்டே இருக்கிறது. இமைக்கும் முன் மறைந்து போகும் ஓரத்து இடைவெளியில் ஈட்டியை எரியவா? எப்படி முடியும்? பரிமாறி திரியும் அழகிகளுக்கு கிழவிக்கும் கூட வியப்பாய் இருந்தது. ஈட்டியை ஏந்தி நின்றவன் கோழைகளே, நான் எரிகிறேன் பாருங்கள் என்றபடி ஆயத்தமானான். இந்த கேலி கூட்டை எல்லாம் காதில் வாங்கி கொண்டு கிழவியின் மகள் திரைமறைவில் இருந்தாள். ஓங்கிய ஈட்டியோடு தருணம் பார்த்து நின்ற வெள்ளை அதிகாரி காற்றில் திரை சீலை ஆடிய நொடி இலக்கத்தில் விட்டெறிந்தான் ஈட்டி. திரை சீலையை நெருங்கவும் திரை சீலையை முழுதாய் விலக்கி உள்ளாயுதம் உள்ளே நுழையவும் சரியாய் இருந்தது. நுழைந்தவன் தன் முகத்துக்கு நேராக வரும் ஈட்டியை இடது கையால் பிடித்தான். வெள்ளை அதிகாரி திகைத்து போனான். வில்லாயுதம் ஈட்டியை விரல் இடுக்கில் வைத்து சுழற்றியபடி உள்ளே வந்தான். விடுதியை அலட்சியமாய் ஒரு சுற்று பார்த்தான். எல்லோரும் விழி அகல உட்கார்ந்திருந்தார்கள். கிழவியின் மகள் மெல்ல திரை விலக்கி வில்லாயுதத்தை பார்த்தாள். கருந்தேகம், தோல் புரளும் முடி, நெறித்த புருவங்கள், கூரிய மூக்கு, அகன்ற மார்பு, வித்தியத்தியான பார்வை. தன்னுடன் வந்த கீரை சட்டியின் தோளில் கை போட்டவாறு இடம் தேடி அமர்ந்தான். எல்லா அழகிகளும் வில்லாயுதத்தின் அருகில் ஓடி வந்து நின்றார்கள். அத்தனை பேரையும் பார்வையால் புறந்தள்ளினான். கிழவிக்கு புரிந்து போனது. என் மகளுக்கு இவன்தான்
தான் ஏற்றவன். ஆனால் இவன் பொண்ணுக்காகவோ பெண்ணுக்காகவோ போதைக்காகவோ இங்கு வந்தவன் போல் தெரியவில்லை. வேறு எதற்காக வந்திருப்பான்? ஈட்டி எறிந்த வெள்ளை அதிகாரிக்கு போதை இறங்கி கோபம் உச்சிக்கு ஏறியது. கைவாக்கில் இருந்த முட்டைகளை எடுத்து வில்லாயுதத்தை நோக்கி வீசினான். வில்லாயுதம் சுழிவாய் விலகி கொள்ள பின்னால் அமர்ந்திருந்த இன்னொரு அதிகாரியின் முகத்தில் அடித்து முட்டைகள் நொறுங்கி வழிந்தன. எல்லோரும் குபீரென சிரித்தார்கள். முகத்தில் வடியும் முட்டையை வலித்து கொண்டே தன் மேஜையில் இருந்த மாட்டிறைச்சி துண்டுகளை அள்ளி அவன் மேல் வீசினான். அடுத்தடுத்து பனங்கல்லும் புளித்த ஒயினும் நிரம்பியிருந்த மதுக்கலயங்களை தூக்கி ஒருவர் மண்டையில் ஒருவர் மாறி மாறி உடைத்து கொண்டனர். வில்லாயுதம் கீரை சட்டியை பார்த்து ரகசியமாய் கண்ணடித்தான். கீரை சட்டி மெல்ல நழுவி வெளியேறினான். 2 அதிகாரிகளும் கையில் அகப்பட்டதை எடுத்து வீசிக்கொண்டார்கள். மலை தேசத்து குமரிகள் ஓரமாய் பதுங்கி கொண்டார்கள். உல்லாச விடுதி அல்லோலப்பட்டது. வில்லாயுதம் சப்தம் இல்லாமல் வெளியேறி வாசலுக்கு வந்தான். கீரை சட்டி வாசலில் கட்டியிருந்த ஒரு குதிரையை அவிழ்த்து பக்குவமாய் தடவி கொடுத்து கொண்டிருந்தான். அது ஈட்டி எறிந்த வெள்ளை அதிகாரியின் குதிரை. விடுதிக்குள் லம்பாடி கிழவி கூப்பாடு போட்டுக் கொண்டிருந்தாள். திரைக்குள் இருந்த பேரழகி திரைச்சீலையை விலக்கி எதிர்படும் எல்லோரையும் பிடித்து தள்ளிவிட்டு வில்லாயுதம் நிற்கும் தலைவாசலை நோக்கி ஓடி வந்தாள். வில்லாயுதமும் கீரை சட்டியும் குதிரையில் தாவி ஏறி கொம்பூதி நோக்கி காற்றாய் பறந்தார்கள். சடுகுடு விளையாட்டில் மண்ணு கட்டி உருண்ட கொம்போதி குமரிகள் களைத்து சலித்தபாடில்லை. பளிஞ்சடுகுடுகுடுகுடு விழா கணக்கும் நேரம் கணக்கும் சூடானிதான் தெரியும். அடியே போன ஆம்பளைக இந்நேரம் பிடிபட்டானோ அடிபட்டானோ தெரியலே. கொட்டச்சீக கூடி கும்மாளம் போட்டது போதும். விடுகிற நேரமாச்சு, குளிச்சு முழுகி கோயிலுக்கு வந்து சேருங்கடி. கிழவி அதட்டினாள். சுற்றி உட்கார்ந்திருந்த பெண்களின் மடியில் சிறு குழந்தைகள் உறங்கி போயிருந்தார்கள். சிட்டு ஆட்டத்தை கலைத்தாள். குமரிகள் அவிழ்ந்து தொங்கிய தலைமயிரை அள்ளி முடிந்தார்கள். இன்றைய ஆட்டத்தில் செவ்வந்தியின் தாவணியை உருவியது. பந்தானத்தின் பாவாடை தொடைக்கு மேல் உயர்ந்தது. 4 குமரிகளை தரதரவென இழுத்து கொண்டே வந்து இருளாயி எல்லையை தொட்டது. அத்தனை பேரையும் சிட்டு கொம்பு சுற்றி வந்தது என ஞாபகப்படுத்தி சிரித்து இருந்தார்கள். ஆட்டத்தில் கலந்து கொள்ளாத அன்னமயிலை சுற்றி குமரிகள் வட்டமிட்டார்கள். ஏண்டி அன்னமயிலே, முரட்டு ஆட்டத்துக்குத்தான் நீ வரலே, மூங்கி குளிக்கிற ஆட்டத்துக்காவது வரியா இல்லையா? அன்னமயிலுக்கு சின்ன பதற்றம். எல்லோரும் கூடி என்னமோ பண்ண போறாளுக. மந்தையை ஒட்டி ஊரணிக்கரை ஆலமரத்தடிதான் குடியல் துறை. எல்லோரும் சேர்ந்து அன்னமயிலை தூக்குங்கடி. சிட்டு சொல்லி முடிக்கவில்லை. அத்தனை பேரும் அன்னமயிலின் காலையும் கையையும் பிடித்து பூவாய் தூக்கினார்கள். விடுங்கடி விடுங்கடி. அன்னமயில் செல்லமாய் குலுங்கினாள். குளவை சத்தத்தோடு அன்னமயிலை முன்னேயும் பின்னேயும் ஆட்டிக்கொண்டே ஊரணிக்கரை ஏறினார்கள். ஆலமரத்தடியில் நின்று கொண்டு முன்னிலும் சத்தமாய் குளவையிட்டார்கள். குமரிகளின் கைகளில் படுக்கை வசமாய் ஆடிக்கொண்டிருந்த அன்னமயிலுக்கு ஊரணி குளிர் சிலிப்பேற்றியது. நிலா வெளிச்சம் ஊரணி தண்ணீருக்கு சந்தனம் பூசி கோதி விட்டு கொண்டிருந்தது. ஆலமரத்து பச்சி கூட்டம் சந்தோஷ கூச்சலிட்டன. வேண்டாம் விடுங்கடி, குளிருது. விடிய விடிய எங்களை விளையாட விட்டு நீ வேடிக்கை பார்த்தே இல்லே, இப்போ நாங்க பார்க்கிறோம். கூடி குளவையிட்டு அன்னமயிலை தூக்கி விட்டெறிந்தார்கள். கபீரென தண்ணீரில் போய் விழுந்தாள். குமரிகள் கொட்டிச் சிரித்தார்கள். கண்கொண்டு பார்க்க ஆண்களே இல்லாததால் சாவகாசமாய் மேலாடைகளை களைந்து உள்பாவாடையை மார்புகளுக்கு மேல் தூக்கி கட்டினார்கள். தினமும் கரிதின்னும் தேகங்களில் படரும் ஊரணி காற்று கள்ள மொழி முழித்தது. ஒவ்வொருவராய் கரை இறங்கி உள்ளங்காலை நனைக்க பதறி நின்றார்கள். மூழ்கி குளிர் விட்டு போன அன்னமயில் இடுப்பளவு தண்ணீரில் நின்று கொண்டு அத்தனை பேர் மீதும் சளீர் என நீரை செதுக்கி அடித்தாள். ஊசி குத்தாளாய் குளிர ஒருத்தியை ஒருத்தி பிடித்து தள்ளியபடி கண்ணை மூடிக்கொண்டு நீருக்குள் பாய்ந்தார்கள். சுற்றுக்கரை எல்லாம் தண்ணீர் அலம்பியது. முழுதாய் நனைந்ததும் குளிர் விட்டு போனது. உள்நீர் வெதுவெதுப்பாய் இருந்தது. கையையும் காலையும் அகற்றி போட்டு நீச்சல் அடித்து கொண்டே நடு ஊரணிக்கு வந்தார்கள். ஆழம் 2 ஆள் மட்டம். இருளாயி தலைகீழாக முங்கி போய் தரைமண் எடுத்து வந்தாள். ஈரப்பாவாடை அலைந்து உரசும் தொடைகள் சுகப்பட்டன. மச்சினிச்சு முங்கு நீச்சலில் போய் மார்புகளை கிள்ளி விளையாடினார்கள். சும்மா இருங்க
மதினி பலிக்குது என்று பொய்கோபம் கொண்டார்கள். இந்த ஆட்டத்துக்கு நான் வரலே என்கிற மாதிரி அன்னமயில் மட்டும் நீச்சல் அடித்து கரை நெருங்கினாள். ஊரணிக்கரை ஆலமரத்தடி நிழல் இருட்டில் ஒரு உருவம் பதுங்கியது. நடு ஊரணிக்குள் முங்கு நீச்சலாடி பிள்ளவும் சினுங்கவுமாய் சந்தோஷத்தில் குளித்துக் கொண்டிருந்த குமரிகளை சிறிது நேரம் வேடிக்கை பார்த்து விட்டு, அடியே தாலி கட்ட போறவங்களுக்கு மிச்சம் வையுங்கடி, உங்க புருஷமாறு ஊரு திரும்புகிற நேரமாச்சு, கும்மாளம் போட்டது போதும் கரையேறுங்க கரகரத்த ஆண் குரலில் எச்சரித்தது. குளியலாடி கொண்டிருந்த குமரிகள் கதிகலங்கி போனார்கள். இவ்வளவு நேரமும் தண்ணீருக்குள் தாம் போட்ட ஆட்டத்தை கரையிலிருந்து எவனோ ஒரு ஆம்பளை வேடிக்கை பார்த்திருக்கிறான் என தெரிந்ததும் தண்ணீருக்கு வெளியே தலைகாட்ட வெட்கப்பட்டு அத்தனை குமரிகளும் மூழ்கி மூச்சடக்கினார்கள். ஆலமரத்தடியில் இருந்து கூலாணி கிழவி கூப்பாடு போட்டு சிரித்தாள். குரல் மாற்றி பேசி கிழவிதான் பயமுறுத்தி இருக்கிறாள். சிரித்தாள் கிழவி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.